ரொம்ப நாளா திருமண தடை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் கைகூடும். அதை எழுதி வச்சாரு. 9வது ஸ்தானத்துல இந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. இது மிக சிறந்த யோகம். எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. இருக்கிற வேலை கைவிட்டு போயிருச்சு, புது வேலை கிடைக்குமா கேட்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குது. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இது பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று, உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. என் நெஞ்சிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துடைய 6வது ராசி. உழைக்க தயங்காத மனிதர்கள்னு அர்த்தம். 6வது ஸ்தானத்திற்கு ஆளடிமை ஸ்தானம்னு பேர். பிறரிடம் பணியாற்றி வாழ்க்கையிலே உயரக்கூடிய பலர் கன்னிராசியிலே இருக்கிறார்கள். ஒரு வேலையை வைத்துக்கொண்டு நல்ல முன்னேறக்கூடியவர்கள். ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடிய பலரும் கன்னிராசியில் இருக்காங்க. புதன் பகவான் கலைஞர்களை உருவாக்கக்கூடிய கிரகமாகவே மிகச்சிறந்த கலைஞர்கள் இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி. நல்ல ஓவியர்கள், நல்ல எழுத்தாளர்கள், அப்படி புகழ்பெற்ற மனிதர்கள் கன்னிராசியிலே பிறக்கக்கூடியவர்கள் புகழ்பெற்ற மனிதர்களாக விளங்குகிறார்கள். இந்த ஆண்டு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா திருமண தடை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் கைகூடும். அதை எழுதி வச்சுக்கிடுங்க. அப்படி ஒரு சிறந்த யோகம் இருக்கு. நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சார் கல்யாண விஷயம் நடக்குமா இல்லையா, இது கன்னிராசிக்காரங்க கேட்குறீங்க. உலகத்தில் எல்லாருக்கும் காதல் ஈஸியாக கைகூடுதுங்க, எங்களுக்கு மட்டும் எந்த பொண்ணும் பக்கத்தில் வரமாட்டேங்குதுங்க, காதல்ங்கிற வாடையே எங்களுக்கு ஆகாமல் போயிடுச்சுங்க அப்படிலாம் பல இளைஞர்கள் வருத்தப்படுறாங்க. காதலே கூடி வரலையே, நீங்கள் நல்ல காதலிப்பீங்க, காதலில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னால் பின்னூட்டங்களில் கருத்துக்கள் போடுறாங்க. சார் எங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகலை, எங்களை போய் சொல்கிறீங்களே கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்கு இருக்குது. ஆனால் இந்த பராபவ ஆண்டு பல நன்மைகளை கொண்டு வந்து தருது. அதில் மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிக்கு 9வது ஸ்தானத்தில் இந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. இது மிக சிறந்த யோகம். 9வது ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம்னு பேர். பாக்கியஸ்தானத்தில் லக்னம் இருக்குதுன்னா முதல் யோகம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கும். அது குறித்து வச்சுக்கிடுங்க. சார் நான் படிக்கிற படிப்பில் என்னுடைய ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு சட்ட சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அந்த சட்ட சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. நான் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, டேக்ஸ் ப்ராப்ளத்தினால மாட்டிக்கிட்டு இருக்கேங்க, என் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண முடியாமல் திண்டாடுறேங்கன்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, நல்ல லாபம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை விரிவாக்கக்கூடிய ஒரு தன்மை கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். அதை போல வெளிநாடுகளில் சென்று பணியாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு கூடி வரும். இதெல்லாம் நல்லா இருக்கு. பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். எப்படி 10ஆம் இடத்துல குரு, ஏதோ ஒரு பதட்டம்,
இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய இந்த 1 இயரில் உங்களுக்கு வந்து சென்ற ஆண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள், சிலருக்கு வேலையில் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த ஆண்டில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பகவான் லாபத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கள் எல்லாம் அப்படியே விலகி போயிடுது. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. பண விஷயங்களில் பெரிய லாபம் வருது. உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, நம்ம முன்னேற்றம் வருது. திருமணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு திருமணம் கூடி வருது. எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. இருக்கிற வேலை கைவிட்டு போயிருச்சு, புது வேலை கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குது. நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் புகழ் கிடைக்குது. நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்குது. ஆஃபீஸில் உயரதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக மாற போகிறாங்க. உங்களுடைய சம்பளம் கூட போகிறது. எவ்வளவு நல்ல விஷயம். நண்பர்களை மட்டும் பார்த்து தேர்ந்தெடுக்கணும், இது முக்கியமான விஷயம். இன்னொன்று, கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். இது 2 தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். மற்றபடி பண வருமானம் நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக யோகம் வரும். ஏன்னா இந்த ஆண்டு மகாலட்சுமி யோகம் இருக்கு. பராபவ ஆண்டு மகாலட்சுமி யோகம் இருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப மிகச்சிறந்த யோகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் யாரை வழிபட்டால் இன்னும் மிகப்பெரிய நன்மைகள் வரும் அப்படின்னா, திருச்சியில இருக்கக்கூடிய அழகிய சிங்கர். அழகிய சிங்கரை நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கையிலே வல்லமை பெருகும், நன்மை பெருகும், நன்மைகள் அதிகரிக்கும். ஒரு அற்புதமான வருஷமா பராபவ ஆண்டு அமையும். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டுதான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் வந்து மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவ ஆண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். நீங்க கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல அன்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலாக போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்தில் பார்க்க போகிறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நிறைய இருக்கு இந்த பராபவ ஆண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும்.
ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.